வயதான ஆட்களை பார்த்தால் அவர் எப்படி அரவணைத்துக் கொள்வார், எந்தவித ஏற்றத்தாழ்வு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது என்பதை எத்தனை முறை அவர் பேசியிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் மீண்டும் 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 அதை சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமை, தமிழ் மக்களை நேசிப்பவர், எந்த சாதி மதம் அப்பாற்பட்டு எல்லோருடையும் பழகக்கூடியவர். ஒரு பொது உடைமை கட்சியில் எல்லோரும் இயல்பாக எளிமையாக இருப்பது வேறு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த தேசம் கண்டிருக்கிறதா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இந்த சமூகம், தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வேதனை. அவருடைய செயல்பாடுகள், அவர் ஆற்றிய பணிகள் என்றென்றும் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள். இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்களுடைய புகழ், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய சுதந்திர போராட்டத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு அனைத்தும் வரலாறாக மாறும். ஆகவே அவரை இழந்து இருக்கும் அவருடைய கட்சி தோழர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர் பருவத்திலேயே சுதந்திர போராட்டத்திற்கு அதற்கு பிறகு ஒரு இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவராக நீண்ட நெடிய காலம் தன்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை வாழ்ந்தவர் திரு நல்லக்கண்ணு. இன்றைய இளம் தலைமுறை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? ஏராளம் ஏராளம். எங்களை போன்றவர்கள்லாம் இந்த அரசியலில் இவ்வளவு பக்குவப்பட்டு இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு விரும்பினால் அதுக்கு காரணம் ஐயா நல்லக்கண்ணு என்று தான் சொல்ல வேண்டும். நான் பல பேட்டிகளில் சொல்லி இருக்கிறேன். ரோல் மாடல் யார் என்று கேட்டால் நான் RNK என்று சொல்வேன். தோழர் RNK இல்லாமல் அரசியலில் ஒருவரும் எளிமையை கடைபிடிக்க முடியாது. அவருடைய நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னை ஆளாக்கி கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு சொல்வதெல்லாம், இப்படி ஒரு மனிதர் இந்த தேசத்தில் இருந்தார், ஒரு எளிமையாக வாழ்ந்தார், மகாத்மா காந்தியடிகள் எப்படி இருந்தாரோ அதை பின்தொடர்ந்தார் என்று சொல்லலாம். அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு முறை சொன்னார், நான் சுதந்திர போராட்ட தியாகியா இருக்கும் போது என்னுடைய பல்லை ஒடித்து விட்டார்கள், என்னுடைய மீசை வைத்திருக்கிற மீசையை நெருப்பு வைத்து சுட்டார்கள், இவ்வளவு பெரிய மீசை உனக்கு தேவையா என்று. பல பகுதிகளில் நாங்கள் சென்றிருக்க திருநெல்வேலி பக்கம் சொல்லுவார், இந்த பகுதியெல்லாம் நாங்கள் மறைந்து தலைமறைவு வாழ்க்கை நடத்திய காலங்கள் உண்டு சுதந்திர போராட்டத்திலே. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த கால தலைமுறை, இளைய தலைமுறை குறிப்பாக அவரை படிக்க வேண்டும், அவர் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த தமிழ் சமூகம் RNKவை மறக்காமல் இருப்பதற்கு மணிமண்டபம் கட்டுவீர்கள், அவருக்கு சிறப்பு செய்வீர்கள் என்ற மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை அவர் நினைவு கூறும் வகையில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படி ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார், பொது உடைமை கட்சியில சுதந்திர போராட்ட தியாகியா இருந்தார், எந்தவித அரசியலிலும் ஆகட்டும் பொது வாழ்க்கையில் ஆகட்டும் அவர் கட்சியிலும் ஆகட்டும் ஒரு தும்பப்பூ போன்ற ஒரு தலைவராகத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவருக்கு தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி திரு செல்வ பிறந்தகை, இணைப்பில் இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் மூத்த தலைவர் திரு ஆர் நல்லக்கண்ணு காலமானார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதிதீவிர சிகிச்சைகள் அளித்த போதும் அவருடைய உடல் உறுப்புகள் செயலிழந்ததால் 1:55 மணிக்கு காலமானார் என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ராஜீவ்காந்தி மருத்துவமனை வெளியிட்டிருக்கிறது. மாணவர் பருவத்திலிருந்தே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஆர் நல்லக்கண்ணு தொடர்ச்சியாக இடதுசாரி இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு போராட்ட களங்களை கண்ட ஒருவராக இருந்திருக்கிறார். பொது வாழ்வில் நீண்ட காலம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆர் நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்திருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய மறைவு பேர் இழப்பு என்று தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்கள் தங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து அவருடைய உடல் என்பது அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகமான பாலன் இல்லத்தில் வைக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் அடித்தட்டு மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஆர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் விருது வழங்கி பாராட்டி இருக்கிறது. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் இளைஞர்களை திரட்டி போராடிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாகவும் நல்லக்கண்ணு விளங்கி இருக்கிறார். பல்வேறு காரணங்களால் உடல்நல குறைபாடுகளால் அடிக்கடி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில்
தற்போதைய சிகிச்சையிலும் அவர் மீண்டு வந்து விடுவார் என்கிற நம்பிக்கையை தொடர்ந்து இடதுசாரி இயக்க தலைவர்கள் முன்வைத்து வந்த நிலையில் கொடுக்கப்பட்ட மருந்துகள் அவருடைய உடல் ஏற்காத காரணத்தால் அவர் பிற்பகல் 1:55 மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்து விட்டதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அதிகாரப்பூர்வ அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. தன் வாழ்நாள் முழுவதும் எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு. அவருடைய 80வது பிறந்த நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வசூலித்த 1 கோடி ரூபாய் நிதியை கட்சிக்காக மீண்டும் அந்த நிதியை அவர் கட்சிக்கே அளித்து விட்டார். அதே போன்று தகைசால் தமிழர் பரிசு தொகையாக கொடுக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாயோடு கூடுதலாக 5000 ரூபாய் சேர்த்து அதையும் திருப்பிக் கொடுத்தவர் ஆர் நல்லக்கண்ணு.